நெல்லை மாவட்டம் பனகுடி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்து வருவதால் குத்திரபாஞ்சான் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கன்னிமாரா தோப்பு ஓடையில் வெள்ளம் பெருக்கெடுத்து செல்வதால் அங்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கும் குளிப்பதற்கும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். முல்லை பெரியாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதியில் கனமழை பெய்து வருவதால் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து வருகிறது. அணையின் நீர்மட்டம் 142 அடியை எட்டிய பிறகு அணைக்கு வரும் நீரை தமிழகத்திற்கு 2000 கன அடியும் கேரள பகுதிக்கு மீதமுள்ள நீரையும் திறந்துவிட பொதுப்பணித்துறையினர் முடிவு செய்துள்ளனர். நாளை காலை 10 மணிக்கு தண்ணீர் திறப்பதற்காக இடுக்கி மாவட்ட ஆட்சியரிடம் வனத்துறையினர் கடிதம் கொடுத்துள்ளனர். இதனால் முல்லை பெரியாறு அணையிலிருந்து கேரள பகுதிக்கு 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் மூஞ்சாம்பட்டியில் சிக்கு ஓடை கண்மாய் நிரம்பி உபரி நீர் சவுடேஸ்வரி நகர் பகுதியில் புகுந்துள்ளது. இதனால் அப்பகுதி பொதுமக்கள் அவதியடைந்து வருகிறார்கள். வாய்க்கால்கள் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படவில்லை என்பதாலேயே குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள சிறுநாயக்கன்குளம் நிரம்பி சாக்கடை கலந்திருப்பதால் நுரையுடன் தண்ணீர் வெளியேறி வருகிறது. பாலாறு பொருந்தலாறு அணையிலிருந்தும் வரதமா நதி நீர்த்தேக்கத்திலிருந்தும் சண்முக நதி ஆற்றில் வினாடிக்கு 2000 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. மழை தொடர்ந்தால் கூடுதலாக தண்ணீர் திறக்கப்படும் என்பதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகேயுள்ள மஞ்சளாறு அணையிலிருந்து சுமார் 400 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டதையொட்டி கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மஞ்சளாறு அணை அதன் முழு கொள்ளளவான 57 அடியில் 56 அடியை எட்டியுள்ளது. இதனால் அணைக்கு வரும் சுமார் 382 கன அடி நீரும் அப்படியே திறந்துவிடப்படும் நிலையில் தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் உள்ள ஆற்றங்கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நெல்லை பழைய பேருந்து நிலையத்தை சுற்றியுள்ள சிந்தாபுந்தாரை, மீனாட்சிபுரம், கைலாசபுரம் ஆகிய பகுதியில் மார்பளவு வரை தண்ணீர் சூழ்ந்துள்ளதால் மக்கள் வீடுகளில் சிக்கி தவித்து வருகிறார்கள். அவர்களை மீனவ கிராமங்களிலிருந்து படகுகளை எடுத்து வந்து மீட்புக் குழுவினரும் தன்னார்வலர்களும் மீட்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.